அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமுடைய வர்ணிப்பானது ஆயிஷா ரலியல்லாஹு கூறினார்கள், இஸ்ராஃபிலானவர் காரியம் வழுப்பமான மலக்காக இருப்பார். அவருக்கு 4 சிறகு உண்டாயிருக்கும். அதில் ஒரு சிறகை கொண்டு கிழக்கு பகுதியை அடைத்துப் போடுவார். மற்றொரு சிறகை கொண்டு மேற்கு பகுதியை அடைத்துப் போடுவார். 3வது சிறகை கொண்டு வானத்தையும் பூமியையும் மறைத்துப் போடுவார். 4வது சிறகை கொண்டு அல்லாஹு தஆலாவின் வல்லமை குறைச்சல் ஆனவர்களை பொதிந்து கொள்வார். அவருடைய 2 காலும் 7வது பூமிக்கும் கீழாக இருக்கும். அவருடைய தலை அர்ஷுடைய கால்கள் அளவில் முடிவாகும். அவருடைய 2 கண்களுக்கு இடையில் ரத்தினத்துடைய ஒளியில் நின்றும் ஒரு பலகை உண்டாயிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் ஒரு காரியம் புதுப்பிப்பதற்கு நாடினால் அவருடைய நாட்டத்தைக் கொண்டு அந்த பலகையில் எழுதும் படை எழுதுகோலை ஏவுவான். அது எழுதும். பின்பு அந்த காரியம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அளவில் நெருக்கமாகி ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அளவில் முடிவாகும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே.